ஊருக்கு வந்தோம் அப்படின்னாலே ஒரே ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எடுத்தது, சண்டே எடுத்த வீடியோ தான் இது. ஃப்ரெண்டோட பிரதருக்கு வெட்டிங்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக தான் போனோம். மண்டபம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து நடந்து போகிற தூரம் தான். சரி ஓகேன்ட்டு குட்டீஸ்லாம் கூப்பிட்டுட்டு போயாச்சு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு கல்யாணம். நல்ல ஏசி ஹாலில் உள்ளே போய் உட்காந்துட்டோம். நாங்கள் நல்ல வெயிலில் போனோம். நாங்கள் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்ல ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழையும் நல்லா ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுக்கலான்னு சொல்லி ஸ்டேஜுக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஃபேவரட்டான பாட்டை வேறு போட்டு விட்டுட்டாங்க. அது கடந்து நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி நேராக டைனிங் ஹால் போயாச்சு. போகிற வழியிலே பெரிய பிரியாணி அண்டாவை போட்டு கிண்டுகிடுன்னு கிண்டிட்டு இருந்தாங்க. நமக்கு அதை பார்க்கும்போதே பசி தானாக வந்துடுச்சு. நல்ல சுட சுட மட்டன் பிரியாணி, அதுக்கு சூப்பராக சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பாய் வீட்டு பிரியாணினா அது பாய் வீட்டு பிரியாணி தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.